மக்களே, நான் உங்கள் அருள் மாஸ்டர். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 கிலோ வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். இது எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்க போகிறேன்னா, மந்தவெளியில் ஒரு முதியவர் ஆசிரமம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 70 நம்பர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா சாலை ஓரம் இருக்க முதியவர்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த தடவை வந்து ஆசிரமத்தில் கொடுக்க போகிறோம். என்னென்ன மசாலா சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆனியன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பீன்ஸு, கேரட், உருளை, தயிர், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, உப்பு, வரமிளகாய். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டிருக்கிறேன். இதில் ஆயில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் போட்டு வச்சுக்கிறேன். எஸ்விஎஸ் ஆயில் தான் போட்டு வச்சுக்கிறேன். இது கடலை எண்ணெய். இது இந்த ஆயிலில் நம்ம சமையல் பண்ணோன்னா சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன், பட்டை, லவங்கம், ஏலக்காய். அரிசி 2 டைம் கழுவிட்டு 3வது தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஆனியன் வதங்கிச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கேரட், பீன்ஸு. இந்த கட்டையே எடுத்து அப்படியே மாற்றிக்கலாம். உலைக்கிண்டு தனியாக அடுப்பு பற்ற வைக்க தேவையில்ல. இந்த கட்டையை மாற்றினா போதும். கேரட், பீன்ஸ் போட்டு 7 நிமிஷம் ஆகுது. இந்த டைமில் வந்து உருளை போட்டுக்கலாம். உருளை போடுப்பா. ஏன் இது கேரட் பீன்ஸ் கூட உருளை போடலன்னா, உருளை போட்டால் குழஞ்சிடும். அதனால் இது ஒரு 7 நிமிஷம் வதங்கிச்சு. இது ஒரு 3 நிமிஷம் வதங்கினா டோட்டலாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து குலையாமல் இருக்கும். ரைஸில் அப்படியே முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, உப்பு போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் தான் ஆகுது. இப்போ இந்த டைமில் வந்து தயிர் போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 20 செகண்ட் கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். எட்டு லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கலந்துக்குங்க. கலக்கி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இது ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா புகை வரும். நல்லா கொதி வந்த உடனே கட்டையெல்லாம் எடுத்துட்டு சிம்லேயே விட்டுடலாம் ஒரு 1/4 ஹவர். இதை பாருங்க, நல்லா ஐயில் வச்ச ஃப்ளேமு வந்து கரெக்டாக 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புகை வருது, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் திறந்து ஒரு கலரிட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம். தரப்பா, இதை பாருங்க, நல்லா கொதிக்குது. எடுத்துருப்பா. உலைக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசியை வடித்து மசாலாவில் போட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி ஒரு கூடையை வச்சு, மூங்கில் கூட ஓட்டையாக இருக்கும், வச்சுட்டு இந்த காட்டன் துணி வச்சுட்டு அரிசி இதில் கொட்டி வடிகட்டிக்குங்க. ரிங்கு மாதிரி கட்டிடலாம். நம்ம ரிங்கு மாதிரி கட்டிட்டோம்னா நம்மளுக்கு அடி பிடிக்காது. இந்த மாதிரி ரிங்கு மாதிரி கட்டி விட்டுடலாம். இந்த பாருங்க, இது உலைக்கு வச்ச நெருப்பு. இது இந்த நெருப்பை தூக்கி கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். நல்லா டம் ஆயிடுது.
ஃபுல்லாக வந்துருக்கு நல்லா. மேலே இருக்கிற ரைஸை இப்படி திருப்பி விட்டுக்குங்க. மேலே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அப்படி திருப்பி விட்டிங்கன்னா ஒரு அந்த சூட்லேயே நல்லா ஆயிடும். பார்த்து ரொம்ப சூடாக இருக்குது. வர பச்சடி வைப்பா, இங்கே ஒரு ஸ்வீட் வைப்பா.